தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான ஆட்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று மழை வேண்டியும் கோவை மருதமலை சாலையில் உள்ள அருள்மிகு சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சார்பில் நடைபெற்ற 108 திருவிளக்கு வழிபாட்டில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். ஆடிவெளியை முன்னிட்டு அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக கட்சி சார்பில் தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி தலைமையிலான ஆட்சி சிறப்பாக நடைபெறவும் மழை வேண்டியும் 108 திருவிளக்கு வழிபாடு நடைபெற்றது. கோவை மருதமலை சாலை லாலி ரோடு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு வழிபாட்டில் திரளான பெண்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக கட்சியின் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த திருவிளக்கு வழிபாட்டு நிகழ்ச்சியில் அர்ச்சகர் கிரீஷ் தமிழ் முறைப்படி வேத மந்திரங்கள் வாசிக்க திருவிளக்கு வழிபாட்டில் பங்கேற்ற பெண்கள் விளக்கேற்றி சிறப்பான ஆட்சி நடைபெறவும் மும்மாரி மழை பொழியவும் வேண்டி வழிபாடு நடத்தினர். மேலும் இந்த திருவிளக்கு வழிபாட்டில் பங்கேற்ற பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களும் சேலை உள்ளிட்ட பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அர்ச்சகர் கிரீஷ், தமிழகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் சிறப்பான ஆட்சி நடைபெறுவதாகவும் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் ஆடிப்பெருக்கு விழாவிற்காக தமிழகத்திற்கு தண்ணீர் விட மாட்டோம் என்று கர்நாடக அரசு கூறி வந்த நிலையில் அங்கு மழை பெய்ததன் காரணமாக அம்மாநில அரசே தமிழகத்திற்கு காவேரியில் தண்ணீர் திறந்துவிட்டதற்கு நல்ல ஆட்சி நடைபெறுவதே காரணம் என்றும் கூறினார். மேலும் தமிழகத்தில் மீதான பற்றுதல் காரணமாகவே தமிழை மையமாக கொண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை விஜய் துவங்கியதாகவும் லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு சிறந்த ஆட்சியை முதலமைச்சர் தந்து கொண்டிருப்பதாகவும் பெருமிதம் கொண்டார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் நல்லாட்சி தமிழக மக்கள் நலமும் வளமும் வேண்டி தமிழகத்தில் மழை வேண்டியும் இந்த ஆடி வெள்ளியை முன்னிட்டு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட தலைமை சார்பாக திருவிளக்கு பூஜை இங்கு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு சேலை, பூஜை பொருட்கள் அனைத்தும் நம் தமிழக வெற்றிக் கழக சார்பாக வழங்கப்படுகிறது. இந்த பூஜையோட நோக்கம் தமிழகத்தின் சிறப்பான ஆட்சியை தளபதி அவர்கள் தந்து கொண்டிருக்கும் நேரத்தில் எந்த இடர்பாடுகள் இல்லாமல் சிறப்பாக நடக்க இந்த பூஜை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது பூஜை இறுதியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பூஜை எங்களுக்கு இந்த தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இந்த வாய்ப்பளித்த கோவை லாலி ரோடு சக்தி மாரியம்மன் கோவில் கமிட்டி நிர்வாகி அனைவருக்கும், பெண்களுக்கும், தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகு என்று சொல்லி தமிழகத்தை மிகவாக சிறப்புப்படுத்தி 3000 ஆண்டுகள் நம்முடைய இலக்கியங்கள் பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரையிலே தான் 2 ஆண்டுகளில் ஆரம்பித்த அந்த கட்சியினுடைய பெயரிலே தமிழகத்தினுடைய பெயரை சூட்டி தமிழகத்தின் வெற்றிக் கழகம் என்று மாற்றிய பெருமைக்குரியவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் பெருமான். ஆட்சி அமைத்த முதல் படியாகவே எல்லா ஆலயங்களிலும் 108 என்பது சிறப்புக்குரியது. புராணங்கள் 108 என்பதை போல 18 புராணங்களைப் போல 108 என்பது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அந்த 108 சட்டமன்ற தொகுதிகளிலும் தன்னை நம்பிய மக்களுக்கு சிறப்பான சேவையை செய்யும் அந்த முதல்வருடைய ஆட்சி நல்லாட்சியாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த 108 விளக்கு வழிபாட்டை இந்த அமைப்பினர் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய பெயரால் அமைந்த வெற்றிக் கழகம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவனாக நம்முடைய முதல்வர் பெருமான் என்றைக்கும் நிலை பெற்று நீடித்து இந்த தமிழகத்தின் மக்களை நன்றாக வழிநடத்தி செல்வார் என்ற நம்பிக்கை இந்த மக்களுக்கு நிரம்ப இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்றைக்கும் மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு இறையருள் நமக்கு துணை நிற்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வழிபாடு சிறக்கிறது. இந்த வழிபாடு நன்முறையில் ஏற்பாடு செய்த இந்த அமைப்பினருக்கும் இந்த அமைப்பை சார்ந்த நம்முடைய முதல்வர் பெருமானுடைய தலைமையிலே அமைந்த இந்த நல்ல கட்சி கழகமும் மிகச்சிறந்தோங்கி இந்த தமிழகத்தினுடைய பெருமையை உலக அரங்கில் கொண்டு சேர்க்கும் என்பதை உறுதியாக சொல்லி இந்த வழிபாட்டினுடைய முழு நிறைவான பலன் அவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை சொல்லி வாழ்த்தி மகிழ்கின்றோம்.